கல்வாரி புரட்சி என்பது தேசிய அரசமையிலே 249வது
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம சமூகத்திலே 455வது அன்பிலே பரிசுத்த நாமமே உம்மை கொண்டு சகலத்தை உருவாக்கிய இந்த பேரானோ தந்தை நோக்கம் அதான் நம்ம சமூகத்திலே 457வது பாடல். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி மாய கரம் தெரிசியும் கல்வாரி மாமலையில் கை கால்களால் கடவுளப்பட்டவரால் காக்கப்பட்டவர்கள். 314வது பாடல். நாம் இந்த பாடலை பாடுவது சகோதரருடைய கடத்திலே கொண்டு போகிறோம். ஒவ்வொரு காலத்துக்கும் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையினாலே
செல்ல போகிறோம். கண்டிப்பாக இந்த நாளிலும் நம்மளே வெளியே வாசலிருந்து நம்முடைய குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள். ஞான சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். புது ஆசிரியர் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாமத்தினாலே அவருடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய எல்லா நன்மையின் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சத்தமா நீங்க சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தையை உங்களுடைய பலமாய் அனுப்புவார். ஒரு விஷயம் அவர்களுக்காக பிள்ளைகளுக்காக பரிசோதிக்கிறேன். நான் தொடர்ந்து இருக்கக்கூடிய வார்த்தையை கேட்போம். அப்படி ஆவியானவர்களை பலப்படுத்துவார். வார்த்தைக்கு செவிசாயுங்கள், நீங்கள் நலமாயிருப்பீர்கள். அலைச்சலும் இல்லை, அல்லலும் கிடையாது. எல்லாம் பார்ப்பது மீண்டும் சந்தோஷப்படுகிறேன். நான் நேற்று தம்பி மாதிரிலாம் மீட்டிங்கு வரல. நிறைய பிள்ளைகள் பார்த்தேன், ஒரு பிள்ளைகளும் வரல. ஆனால் எனக்கு ரொம்ப பாரம் ஆயிடுச்சு. ஒரு கருங்கடல்ல எவ்வளோ பிள்ளைகள் ஒரு நாளில் இருந்தாங்க. இப்படி போயிட்டேன்னு வேதனையோடு தான் நான் போனேன். இன்னைக்கு பிள்ளைகள்லாம் பார்க்குறேன், சந்தோஷம். எல்லாரும் இன்னைக்கு வரேன். இல்லையா? நான் இன்னைக்கு ராத்திரியில ஒரு ஆழமான சத்தியத்தை நீங்க கேட்க போறீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு விளங்கும்படியா நான் வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்கு. அவரை குத்தினவர்களும் அவரை என்ன செய்வாங்க? அப்போ ஆண்டவருடைய காரியத்தை நிறையவருக்கு தெரியாது. நீங்க நிறைய அறியாம இருக்கிறீங்க. இன்னைக்கு லகுவா நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. அறிந்து கொண்டாதான் நீங்க ஆண்டுடைய சமூகத்துக்கு போக போறீங்க. அல்லேலூயா. மாத்திரமல்ல, முதலூர்ல இருந்து ஒரு சுவிசேஷ ஊழியத்தை விருதுநகர் மாவட்டத்தில் செய்கிறோம். இதுவரைக்கும் 5 சேகரங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கோம். அல்லேலூயா. 5 ஐயர்மார் வேலை செய்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நீங்க சாதா ஒரு சின்ன ஊர்ல இருந்து அங்க நீங்க போனா திருவேங்கடம் சேகரம் நீ கேள்விப்படுவீங்க, சத்திரப்பட்டி சேகரம் நீ கேள்விப்படுவீங்க, சுகுலாபுரம் சேகரம் நீ கேள்விப்படுவீங்க, சாட்சியாபுரம் சேகரம் எல்லாம் நீங்க கேள்விப்படுவீங்க. இதெல்லாம் முதலூர்ல இருந்து ஊழியர்கள் போய் அங்க ஆத்மாதாயம் பண்ணி சபைகளை உருவாக்கி இருக்கிறார். இப்பவும் ஆலங்குளம் சேகரம் உருவாகிருக்கு. அங்கேயும் ஒரு 6-7 சர்ச் இருக்கு. எல்லாரும் புதுசா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஆண்டவர் ஆராதிக்க வருவாங்க. எல்லாத்தையும் உருவாக்கி திருமண்டல கையில நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இந்த வாரத்தில் கூட 18 லட்சம் ரூபாய்க்கு எதிர்கோட்டைங்கிற இடத்துல ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு நிலம் வாங்க. 45 ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. அதனால ஒரு நிலம் வாங்க நிர்வகிச்சு. அது இன்னொரு பக்கத்தில் குறவன் குடியிருப்புங்கிற இடத்துல ஆலயம் பேஸ்மெண்ட் மட்டும் கட்டி இருக்கிறோம். கர்த்தர் காணிக்க காசு தருவார்னு காத்து இருக்கும். இல்லையா? அங்கே ஒரு 35 ஆத்மாக்கள் ஆதாயம் வைத்திருக்கிறோம். ஒரு 11 மிஷினரி குடும்பத்தார் அங்கே ஊழியம் செய்யறாங்க. இது மாத்திரமல்ல, நீங்க ஆந்திராவில் குப்பம் பகுதியில் 9 குடும்பத்தார் ஊழியம் செய்யறாங்க. அங்கேயும் 5 சபைகளை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் கூட நான் இதே நேரம் ராஜஸ்தான்ல அந்த ஊர் பேர் வாயில் வரணும். அங்கெல்லாம் கர்த்தர் ஊழியம் செய்யும்படி கிருபை வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்களும் என்ன செய்யணும்? உங்க சபையிலிருந்து மிஷனரிகளை அனுப்பி நீங்க ஆத்துமாதாயம் பண்ணி உங்க யாக்கோபு ஆலயம் இன்னொரு யாக்கோபு ஆலயத்தை குட்டி போடும். இது மலனாவே இருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம். இத்தனை வருஷமா நீங்களும் இருக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க. எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதிச்சீங்க, எத்தனை சபைகளை உருவாக்குனீங்க, கொஞ்சம் சிந்திக்கணும். ஆண்டவர் நம்மகிட்ட ரொம்ப கணக்கிட்டு வைப்பார். உனக்கு நான் எல்லாத்தையும் தந்தேன்னு
நீ பலனற்றவனாய் போயிட்டியே. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே அப்படி இருக்கு. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 40 மிஷனரிமார்களை வைத்து ஆண்டோடைய ஊழியர்களை செய்யும்படி கிருபை இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்துல பாவம் போல இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தேன். அல்லேலூயா. ஊரம் முடிச்சுட்டு நல்லூர்ல 20 வருஷம் ஆண்டவர் ஊழிய செய்ய வைத்தார், வேலை பார்த்து வைத்தார். அப்புறம் பண்டாரபுரத்தில் ஒரு 4 வருஷம், ஆக 27 வருஷம் 28 வருஷம் ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக வேலை செய்து போயிட்டு ஊழியம் செய்து போயிருக்கிறார். நாங்கள் வேலை செய்துட்டு இருக்கும் போதே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். இன்னைக்கு அதனுடைய பலன்களை பார்க்கிறோம். நீங்களும் கர்த்தருக்கு என்று எழுப்பி என்ன செய்யணும்? பிரகாஷ் தலையில காட்சி தெளி மண்புலத்துக்காகவே இது கர்த்தருடைய நல்ல இந்த வார்த்தை எங்களுக்கு வேணும். எங்களோடு நீங்க பேச, எங்களை ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் புறப்பட்டு போகும்போது புதிய மனிதர்களாக, ஆண்டவரே தேவனால், ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக நாங்கள் செல்கிறோம். இப்போ எங்களோடு பேச இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. தியானத்திற்காக 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். 3 ஆலோசனை நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆழமான வேத வார்த்தை. 3 காரியம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய், நீங்களே சொல்லுங்க, கைகளை வையாதே. 2வது, மற்றவர்கள் செய்கிற பாவங்களுக்கு உடன்படாதே. 3வது, உன்னை சுத்தவனாக. இந்த 2 நாட்கள்ல நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அல்லாவிட்டால் இந்த 2 நாட்கள்ல ஏதாவது ஆசீர்வாத பிரசங்கம் கிடைக்கும், விடுதலை பிரசங்கம் கிடைக்கும், நீ வந்தீங்கன்னா நீங்க ஏமாந்து போயிருக்கீங்க. இந்த 2 காலங்கள்ல எனக்கும் இயேசுக்கும் உள்ள உறவு சீரா மாறணும். எனக்கும் தேவனுக்கும் தூரமா இருந்தா நான் இன்னைக்கு ஒப்புரவாயிருக்கணும். அதுதான் முக்கியம். வீட்டுக்கு கரண்ட் வரலன்னு வச்சுங்க, அது சில நேரம் வெட்டி எரிச்சிடும். உங்க வீட்டுல எல்லாம் நடந்துடும். உடனே நீங்க என்ன செய்வீங்க? வயர்மனை கூப்பிட்டு, ஐயா எங்க வீட்டுல கரண்ட் வருது போகுது, வருது போகுது, அதனால நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவர் மேல ஏறி அந்த வயரெல்லாம் பிளேட வச்சு நல்லா சீவி, அப்படிதான் நீங்க பாத்திருக்கீங்களா? திரும்ப அதை பிக்ஸ் பண்ணி விடுவார். இதுக்கு பேர் பிரிச்சு அடி. அது அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரிச்சு வயர் செய்யுமா, பிரிச்சுட்டு திரும்ப அடிக்கணும். அந்த அடிச்ச பிறகுதான் வீட்டுக்கு கரண்ட் எப்படி வரும்? பெர்ஃபெக்டா, அப்படிதானே? அது போலதான் இந்த 2 நாட்கள்ல ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு, அல்லாவிட்ட தூரம், இது எல்லாம் வித்தியாசமா ஓடிட்டு இருந்தான்னா நம்ம வாழ்க்கையே கொஞ்சம் பிரிச்சு, நான் எதுலாம் தப்பு பண்ணிருக்கேன்னு பாரு, பிரிச்சு திரும்ப ஆண்டவரோட நீங்க ஒட்ட வச்சீங்கன்னா நீங்க வர்ற நாட்கள் பிரகாசமா இருக்கு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். கேட்டதுக்கு தோணும். எனக்கு ஆண்டவர் உணர்த்தின ஒரே ஒரு வார்த்தை, மற்றவர்கள் மேல கைய வையாத, அடுத்தது பாவங்களுக்கு, அதைத்தான் சொல்ல சொன்னார். ஆனால் இந்த 3 ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த 3ஐயும் சீக்கிரமா சொல்ல நான் பிரயாசம். முதல் பாருங்க, சீக்கிரமா யார் மேலே கை வையாது. இது யாருக்குன்னா தீமோத்தேயு, பவுலுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாலிப ஊழியக்காரர்.
தன்னை அதிகமா நேசிக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு, நீ சீக்கிரமா யார் மேலையும் கை வச்சிட. கைகளை வைக்கிறது என்பது வேதத்தில் உள்ள ஒரு உபதேசம். இதுக்கு பேர் மூல உபதேசம் பேர். எபிரேயர் 6:1-2 இருக்கும், படிச்ச நேரமாய். கைகளை வைப்பது என்பது ஒரு உபதேசம். அதே போல ஆரோக்கியமான ஒரு உபதேசம் இருக்குது, சிலுவையை பற்றிய உபதேசம் இருக்குது, வேற்றுமையான உபதேசம் இருக்குது, பிசாசின் உபதேசம் இருக்கு. வேதத்துல தான் இது காமிக்கப்பட்டிருக்கு. இது போல கைகளை வைக்கிறது என்பது ஒரு உபதேசம். இதை பொதுவா ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான், அதை ரொம்ப நான் டீப்பா எடுக்கிறேன். ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, நீ சீக்கிரமா யார் மேலே கை வச்சிடாத. ஆனா உபதேசம் என்ன சொல்லுகிறது? கையை வை, கையை வை. நீங்க உபாகமம் 34:9 படிக்கும்போது, மோசே தன்னுடைய அந்திய காலம் வரும்போது யோசுவாவை அழைத்து அவன் மேல தான் கைகளை வைத்து ஆண்டவரை நோக்கி திரும்பிச்சானா, அவனை தேவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். அல்லேலூயா. இன்னும் இயேசு கிறிஸ்துவை நீங்க பாருங்க, அவர் வாழ்க்கையில சிறு பிள்ளைகள் அவரிடத்தில் வரும் பொழுது இயேசுவானவர் அவர்கள் மேல கைகளை வைத்து நிறைய சொல்ல. மார்க் 6:5 நீங்க படிச்சீங்கன்னா, இயேசுவானவர் நோயாளிகள் மேல கைகளை வைத்து சுகமாக்க. லூக்கா 13ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 13ஆம் வசனத்துல ஆலயத்துக்குள்ள ஒரு கூனி இருந்தா, அந்த கூனி மேல இயேசு என்ன வைத்தாரு? கைகளை வைத்தார். அவ எழுந்து நிமிர்ந்து நடந்தார். மார்க் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். வியாதியஸ்தர்கள் மேல் நீங்க என்ன வைப்பீங்க? கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள். அதே ஊழியத்தை சீஷர்கள் செய்தார்கள். நீங்க பவுல், நீங்க ரொம்ப சுருக்கமா சொன்னா, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அந்த மெல்தா தீவுங்கிற இடத்துல அந்த முதலாளி பேரு பிபுலியு, அவன் வயிற்று போக்குல நொந்துகிட்டு இருக்கும்போது அவரு போய் கையை வச்சான, அவன் சுகமாயிட்டான். பேதுரு கைகளை வைக்கிறார். எல்லாம் கைகளை வைத்து ஒரு ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. இன்னும் நீங்க பார்க்கும்போது, நீங்க அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஊழியர்களை ஊழியர்களுக்கு அனுப்பும்போது, ஊழியர்களை ஊழியர்களுக்கு, இந்த வார்த்தை கவனிக்கணும், அனுப்பும்போது அந்த இடத்துக்கு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதான் ஊழியர்கள். அனுப்பும்போது பவுல் எல்லாரும் என்ன செய்த, பேதுரு என்ன செய்தாங்க? கைகளை வச்சுதாங்க, கைகளை வைத்து அனுப்பணும். ஆனா இங்க ஒரு வசனம் சொல்லுகிறது, சீக்கிரமாய் கையை என்ன செய்யாத. ஏன்னா சிலர் மேல பாவம், சாபங்கள், தேவ கோபாக்கள். அப்போ சீக்கிரமா வைக்காம தேவனிடத்துல ஒரு ஆலோசனை கேட்டுதான் வைக்கணும். பாம்பேல ஒரு ஊழியக்காரர் கூட்டத்தை முடிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. எல்லார் மேலேயும் கையை வைத்து ஜெபம் பண்ணாரு. ஒருவர் மேல ஒரு பிள்ளைய ஒரு தாய் தூக்கிட்டு வர்றா. அந்த தலை பெரிய தலையா இருக்கு, உடம்பு சின்ன உடம்பா இருக்கு. அந்த பிள்ளை கண்ணீரோட அந்த தாய் அந்த பிள்ளைய வச்சுட்டு ஜெபிக்க வந்திருக்கா. ஊழியக்காரன் கை வச்சு ஜெபம் பண்ண கையை நீட்டும் போது ஆண்டவர் சொன்னாராம், இருக்கு ஸ்டாப். உடனே நான் அவனுக்கு கடைசியில் ஜெபிக்கிறேன், மற்ற எல்லாரையும் ஜெபிச்சு விட்டுட்டு பின்பு அந்த பிள்ளை அழைக்கு முன்னாரு, ஆண்டவரை எதுக்கு நீ நிறுத்த சொன்னி அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரா, இவனுடைய கணவன் ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளை காலை எடுத்து ஒரு கல்லின் மேல் தலையை மோதி அந்த மிஷனரியுடைய குழந்தை மரித்து போய்விட்டது. அந்த கோப ஆக்கினை
அவன் குடும்பத்தில் ஊற்றப்பட்டிருக்க. நீ சீக்கிரமா என்ன வச்சிடாத. இது ஊழியம். நீ ஊழியம் செய்ய நீ ஆண்டவர் சிலரை பிரித்து எடுப்பா, போய் உங்களுக்கு ஒரு இதா சீக்கிரமா நீ கை வைக்க. ரெண்டாவது தான் நமக்கு வேத பாடம். என்ன வேதம் சொல்கிறத திரும்ப படிக்க. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு நீ என்ன செய்யாத, உடன்படாத. நீ பாவம் செய்யாம இருக்கலாம், ஆனா உன்னுடைய தலைவன், நல்லா ஞாபகம் சொல்லுங்க, உன் குடும்பத்தில் உள்ளவங்க, உன்னுடைய குரூப்புக்காரன் இருப்பான். அவங்க செய்த பாவத்துக்கு நீ உடன்பட்டா அந்த பாவத்தின் ஆக்கின உன் வீட்டு வந்து. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மற்றவர்கள் செய்கிற பாவங்களுக்கு நீங்க தெளிவாயிருக்கு. சங்கீதம் 50:18 படிக்கும் போது சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் படிக்க பார்க்கலாம். நீ திருடனை காணும் போதும் ஒருமித்து போகிறாய். அடுத்து, விபச்சாரக்காரனோடு உனக்கு பங்கு உண்டு. இது எல்லாம் வச்சுட்டு அதுக்கு தீர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு? 50ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் பாருங்க. தேவனை மறக்கிறவர்களே, இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். சிங்கம் பீறி போடுற மாதிரி பீறி போடுவேன். நீ திருடனை காணும் போதும் விபச்சாரக்காரனோடும் பாவம் செய்கிறவனோடும் நீ உடன்பட்டு இருப்பாய் என்றால் அந்த ஆக்கினை உன் குடும்பத்தை பீறி போட்டுவிடும். பயமா இருக்கலாம். எனவேதான் உன்னை நீ சுத்தவானாக. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. நீ அதுக்கு கீழே உள்ளதான் நீங்க படிக்கணும். ஏன்னா வேதம் எவ்வளவு அழகா எழுதி கொடுத்துருக்கு. பாவிகள் உனக்கு நயங்காட்டுவாங்க. வா, கொஞ்சம் சிகரெட்டு தானே, கொஞ்சம் தண்ணி தானே, கொஞ்சம் மொபைல் தானே, இந்த வெப்சைட் தானே சொல்லி லேசா காட்டுவான். நீ அதுல விழுந்தான்னா தேவ தண்டனை தான் உண்டாக. ஏனென்றால் நீ தேவனுடைய பிள்ளை. உன்னை தேவன் சிலுவையிலே இரத்தக்கரை கொடுத்து விலைக்கு வாங்கி இருக்கிறார். அதான் ஒரு பாட்டு உண்டு, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி. இந்த உலகத்துல தேவன், நான் நேரே சொல்றேன், ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் பிரித்து எடுத்துக்கிட்டே வர்றார். எனவே நீ சாதாரணமான மனிதன் அல்ல. உன்னை குறித்த தேவ திட்டம் கர்த்தருக்கு இருக்கிறது. அதனால உன் வாழ்க்கையில மற்றவர்கள் செய்கிற பாவங்களுக்கு உடன்படாதே. நிறைய காரியம். அந்த 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஒருத்தி வேசியின் ஆடை ஆபரணம், ஆடை தரிச்சானா ஆபரணமும் தரிச்சானா. அதுக்கு மேல உள்ளதை நீங்க படிச்சுக்கிடுவீங்களா? அங்க ஒரு கோமாளி வாலிபன் வந்திருக்கான். என்ன வாலிபன்? கோமாளி வாலிபன். தன் இனிய வார்த்தையினால நயங்காட்டினான். இவனும் ஒரு கண்ணில விழுகிற ஒரு குருவி மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை மாடு ஓட்டுவாங்களே அது மாதிரி, அந்த மாடு அடிக்கப்பட போற மாதிரி அவன் பின்னால போனான். அம்பு அவன் ஈரலை. கவனமா இருக்கும். நீ திருடனோடு, விபச்சாரக்காரனோடு, பாவிகளோடு எந்த காரியத்திலையும் உடன்பட அந்த இடத்தை நீ காலி பண்ணிட்டு போ. அதான் துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி ஒரு ஊழியர் முத சைக்கிள் வாங்கினார். இது பழைய காலத்துக்கு டைனமோ வச்ச வண்டி வாங்கியிருக்காரு. இதெல்லாம் தெரியுமா? என்ன பிள்ளைகளுக்கு டைனமோ சைக்கிள் தெரியுமாமா? பிள்ளைகளுக்கு
எனக்கு மறந்து போச்சு. அவர் வாங்குற உடனே ஒரு ஆள் வீட்டுக்கு போய், தனக்கு வேண்டிய ஆள் வீட்டுக்கு போய் சைக்கிள் வாங்கின கதையை சொல்ல போயிருக்க. அந்த வீட்டுக்காரங்க உட்காருன்னு சொல்லி ஊரு கதை, வீட்டு கதை, குடும்ப கதை, கதையை சொல்லிட்டே இருந்து அடுத்தவங்களை பற்றி குறை சொல்றது, இதெல்லாம் கேட்டு அவர் கேட்டு எப்படா போலான்னு பார்த்தா முடியல. அங்க விடவே மாட்டேங்க. நான் சொல்றது கேளு, நான் சொல்றத கேளு, அங்க அப்படியா, இவா வீட்டுல இப்படியா, அவன் அப்படியா, இப்படி ஒரே கதை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இடத்த காலி பண்ணி நீங்க. இவர் எலும்பு நாள் அவங்க என்ன செய்யல, விடல. ஆக இவர் ஆண்டவரை விட மாட்டேங்கிறானே, நிறுத்த மாட்டேங்கிறானே. நான் சொன்னான், எப்பா காப்பிய குடி, நீ பிஸ்கட்டை சாப்பிடு, நான் பழத்தை சாப்பிடுன்னு சொல்லி உன் முன்னால் வச்சுக்கிட்டே இருக்கான். இவருக்கு திக்கு முக்காடி போயிருக்கிறார். இவர் சொல்ல வந்தது என்னது, ஆண்டவர் எனக்கு ஒரு சைக்கிள் தந்தாரு, அதை நான் கொண்டு வந்திருக்கேன், அதை பார்த்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்தார். இங்க இவ்வளவு சூத்த கதை நடந்துச்சு, பார்த்துருக்காரு. இனி இதுல இருக்க ஒப்பேராத சொல்லி வெளியே போயிருக்கிறாரு. டைனமோவை காணாம போச்சு. அதுக்குள்ள எவனோ ஒருத்தன் ஏதாச்சும் போயிட்டான். டைனமோ அந்த காலத்துல மில்லர் டைனமோன்னு குருவி போயிட்டான். இப்பதான் யோசிச்சிருக்காரு, ஆண்டவர் சொன்ன நேரத்துல நான் போயிருந்தேன்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், டைனமோ கிடைச்சிருக்கு. வண்டி எதுலாம் போகுது, புது வண்டி. எனக்கு அருமையான பிள்ளையே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே, வீணான வார்த்தைகளிலே நீ சிக்குண்டு போகாதே. வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. நீங்க யோசேப்பை உடன்படாதவங்களை நான் காட்டுறேன், உடன்பட்டவங்களையும் காட்டுறேன். தூங்கிறாங்க அம்மா, அல்லேலூயா, எழுந்து நின்றுங்க, பிரச்சனை இல்லை. நான் சுவிசேஷ பிரசங்கம், அதனால என் பிரசங்கத்துல நீங்க தூங்கிட்டீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து குப்பையா போச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. வசனத்துல சிரிக்கையும் வச்சுக்கிறது, அதே நேரத்துல சத்தியத்தை சத்தியமா சொல்லிட்டு போயிருக்கு. ஏற்றுக்கிட்டாரு பிரியமானவர்களே, நீங்க பாருங்க, உடன்படாத ஒரு மனுஷன் யோசேப்பு. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவன் என்ன சொல்றான் பாருங்க, இல்லை உன்னை தவிர வேறு ஒன்றையும் விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய். நீங்க 7ஆம் வசனத்துல அவளை பாருங்க, அந்த போத்திபார் மனைவி யோசேப்பின் மேல கண் போட்டார், மோசமான ஒரு பார்வை பார்த்துட்டார். அடுத்த பாருங்க 10ஆம் வசனம், நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசினானா. ஆனா அவன் என்ன செய்தானா, வஸ்திரத்தை விட்டுட்டு, நம்ம வஸ்திரத்தை விட்டு ஓடி போனதுனால நம்முடைய பார்வைக்கு அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு, சிறைச்சாலை தான் கிடைச்சிச்சு. அப்படிதானா? அவன் உண்மையா சுத்தமா ஜீவித்தபடி, அவனுக்கு ஜீவித்தபடினால உயர்வு கிடைக்கல. அந்த நேரத்துல கனவீனம் கிடைச்சிச்சு, அவமானம் கிடைச்சிச்சு. எத்தனை அடிபட்டானோ, எத்தனை மிதிப்பட்டானோ, எத்தனை பாடு சிறைக்குள்ளப்பட்டானோ அது அவனுக்கு தான் தெரியும். ஆனா அவன் அவளுடைய பாவத்துக்கு உடன்படாதபடினால தேவன் அவனோடு கூட இருந்தார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவன் அவனோடு கூட இருந்தார். போகிற இடத்திலெல்லாம் தயை கிடைக்கும்படி செய்தார். இருக்கா? எங்க போனாலும் அவன் காரியம் வெற்றியாத்தான் இருக்கும். அவன் சொப்பனத்தை கண்டு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு கிருபையை தேவன் கொடுத்தார். எத்தனை உயர்வு பாருங்க, அவனுக்கு அப்படி கொடுக்கிறார். இன்னும் பார்க்கும்போது ஒரு நேரம் வரும்போது ஆண்டவர் எங்க கொண்டு போய் அதிபதியா உயர்த்தி விட்டார். அல்லேலூயா. அந்த பாவத்துக்கு அவன் உடன்படாதபடியினால தேவன் அவனை உயர்த்தினார், சிங்காசனத்துக்கு உயர்த்தினார். புரிஞ்சுது? அது மாத்திரமில்ல, இப்போ தெண்டனிட்டு பணியுங்கள் சொல்லும் போது இவன் யோசேப்பு நிமிர்ந்து நிற்கிறான். ஊர்ல உள்ள ஜனங்கள் எல்லாரும் அவனை என்ன செய்யறாங்க, சாஷ்டாங்கமா பணியும் போது இந்த போத்திபார் மனைவி என்ன செய்திருப்பா, விழுந்தாரா விழலையா?
அவன் அவ்வளவு தன்னை சுத்தமாக பாவங்களுக்கு உடன்படாதபடி வாழ்ந்தபடியினால அவனுடைய சகோதரர்கள் வந்து என்ன செய்தாங்க? சாஷ்டாங்கமாய். அருமையான தேவ பிள்ளையே, மற்றவர்கள் செய்கிற பாவத்துக்கு நீ என்ன செய்யற? காசு கொடுக்கிற விஷயமா இருந்தாச்சு, உன் காரியம் எதுவானாச்சு, உடன்படாது. அந்த வீட்டு பிரச்சனை உனக்கு வந்து. ரெண்டாவது பாருங்க, தானியேல பாருங்க, 1:8 அவன் சொல்றான், நான் ராஜாவின் போஜனத்தால் தீட்டுப்பட மாட்டேன், தீட்டுப்பட மாட்டேன். அப்போ அவன் ஒரு நல்ல ஒரு தீர்மானத்துக்குள்ள வர்றான். ஏன்னா இந்த ராஜ போஜனம் என்னை தீட்டுப்படுத்தும், என் மாம்ச உணர்வுகளை தூண்டும், தவறானவைகளை பார்க்க வைக்கும், என் ஜீவியத்தை அழித்து விடும். எனக்கு ராஜா வீட்டு போஜனம் வேண்டாம். என்ன பாருங்க, உடன்படல. ராஜா வீட்டு போஜனம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? முட்டையா, மீனா, இறைச்சியா, அல்லாவிட்டா விதவிதமான எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கும். சாப்பிட்ட பிறகு என்ன செய்ய சொல்லும்? தவறானவைகளை சிந்திக்க சொல்லும். அவன் அதை பார்த்தா நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த போஜனத்துக்கு அவன் உடன்படல. என்ன நடந்தது? தேவன் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்தார். புரிஞ்சுக்கிடுங்க, நீ உடன்பட்டா இழந்து போவா, உடன்படாம நீ இருப்பாய் என்றால் பாருங்க. அது மாத்திரமல்ல, இந்த தானியேலுக்கு தான் தேவன் பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஒரு 5 நிமிஷம் கூட போனாலும் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு தெரியும். இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டார். இனி சம்பவிக்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்கும் போது ஒரு சொப்பனம் கண்டார். ஒரு பெரிய சிலை கண்டார். அந்த சிலை எப்படி இருந்துச்சு? பொண்ணு, மார்பும் புஜமும் வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், கால் இரும்பு, பாதம் இரும்பு, களிமண். அப்படி இருக்கும்போது கைகளால் பெயர்க்கப்பட முடியாத ஒரு கல் ஓடி வந்து அந்த சிலை மீது மோதி நொறுக்கி போட்டுட்டு அதுவோ பெரிய பர்வதமா மாறி, பெரிய ராஜாங்கமா மாறினார். அதுதான் 1000 வருட அரசாட்சி. நல்லா ஞாபகம். இந்த உலகத்துல நீங்களாம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும். 17ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல 7 இருந்து 8ஆதானவன் தோன்றுவான் இருக்கும். 7 இருந்து என்னடா என்னது நமக்கு 7 தெரியணும்ல. இந்த உலகத்துல நாம 7வது சாம்ராஜ்யத்தில் இருந்துட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுடுங்க, படிக்க வேண்டிய பிள்ளைகள் படிச்சுக்கிடுங்க. முதல் சாம்ராஜ்யம் எகிப்திய சாம்ராஜ்யம், 2வது சாம்ராஜ்யம் அசீரிய சாம்ராஜ்யம், 3வது சாம்ராஜ்யம் அந்த தலைன்னு சொல்றாங்க இல்லையா, பொண்ணு, பாபிலோனிய சாம்ராஜ்யம். நல்லா ஞாபகம். மேதி 2 புஜம் இருக்கு இல்லையா, இந்த வெள்ளி கீழ்த்தரமானது மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், வயிறும் தொடையும் கிரேக்க சாம்ராஜ்யம், கால் ரோம சாம்ராஜ்யம், பாதம் இப்ப இருக்கு இல்லையா மக்களாட்சி, மன்னராட்சி. எங்க போனாலும் எதிர்கட்சி இருக்கா இல்லையா? எங்க போனாலும் சரிதான், அரசாங்கத்துக்குள்ள போனாலும் சரிதான், சபைக்குள்ள போனாலும். ஒத்துக்குவீங்களா? இங்கேயே 2 கட்சி இருக்கிறாங்க. அல்லேலூயா. நாங்க சபையை உருவாக்கி கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து அழுவாங்க, ஐயா உங்ககிட்ட இருக்கும்போது என்ன சந்தோஷமா இருக்கும். இப்ப பாருங்க சபையில பாருங்க, இந்த ஐயப்பெல்லாம் போட்ட பிறகு 2 குரூப்பா பிரிஞ்சு நாங்க படுற வேதனை தாங்க முடியல. உங்ககிட்டே வந்து 2 மணி கேட்பாங்க, என்கிட்டே கேட்பாங்க, நாங்க இது காணிக்கப்பட்டியில உங்களை போட்டாச்சு, இனி எடுக்க முடியல. நீ அதுல இருந்து ஆண்டவர் நல்லது கெட்டது நல்ல மரம் ஒண்ணு இருக்கும், நன்மை தீமை இதுக்கு விருட்சமும் இருக்கும், ஜீவ விருட்சமும் இருக்கும். இந்த தோட்டத்துக்குள்ள நீ ஜீவ விருட்சத்தை புசிச்சு மேல போயிருக்கு சொல்லிருக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நம்முடைய காலத்துலதான் அந்த 1000 கல்லு மோதிச்சு இல்லையா, அதே மாதிரி 1000 வருட அரசாட்சி ஆண்டவர் ஸ்தாபிக்க போறார். இந்த வெளிச்சத்தை யாருக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார்?
எவ்வளவு பெரிய ரகசியம் தெரியுமா இது? நிறைய வேதப்படும். அப்போ இந்த தானியேலுக்கு அவ்வளவு பெரிய ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பெரிய ஞானம் அது மாத்திரமில்ல, நீங்க அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க. அவன் 4 ராஜாக்கள் காலத்துல அவன் பிரதம மந்திரியா இருக்கிறான். எத்தனை ராஜாக்கள்? நேபுகாத்நேச்சார், பெல்சாத்சார், தரியு, கோரேஸ். 4 ராஜாக்கள் காலத்துல பிரதம மந்திரியா இருக்கிறான். எவ்வளவு மேன்மை! இன்னும் நீங்க பாருங்க, தரியு காலத்துல சிங்கக்கவிக்குள்ள போட்டா கூட நீங்களும் நானும் என்ன சொல்லியிருப்போம்? அடா பாவி பாயுள்ள என்னை போட்டு விட்டானே விளங்குவானான்னு இருப்போம். அப்படிதானா? காலையிலே வந்தா நீ ஒரு மனுஷன் கேட்டிருப்போம். அவன் என்ன சொன்னான்? ராஜாவே, என்ன ஒரு நல்ல இருதயம் பார்த்தீங்களா? ஆண்டவர் அவன் உயர்த்தினா. நம்ம வாழ்க்கையிலேயும் பிரியமானவர்களே, நீ உடன்பட்டா ஆசீர்வாதங்களை இறங்குவான். நீ உடன்படலைன்னா தானியேலை தேவன் உயர்த்தினார், யோசேப்பு ஆண்டவர் என்ன செய்தார்? உயர்த்தினார். அல்லேலூயா. அடுத்த மோசே கொஞ்சம் நாம பாருங்க, அவரும் உடன்படலை. நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எடுத்தவங்க படிக்கலாமா? எபிரேயர் அதுக்கு என்ன பேர் இருந்துச்சா? பார்வோனுடைய. அது அவன் விரும்பல. நல்லா ஞாபகம். இப்ப நம்ம அமெரிக்க பிரசிடென்ட் பைடனுடைய பிள்ளைன்னா நம்ம மீசி என்ன செய்யும்? முறுக்கதான் செய்யும். அப்படிதானே? அவன் பாருங்க, பார்வோனுடைய மகங்கிறத அவன் விரும்பல. ஞாபகம். உடன்படல. அதான் விரும்பலன்னு அர்த்தம். எனக்கு பார்வோனுடைய மகன்கிறத நான் விரும்பல. அடுத்த வசனம் படிங்க. பாவ சந்தோஷங்களுக்கு அவன் உடன்படல. ராஜ அரண்மனையில தான் மோசம் இருக்கிறார். பாவத்துக்கு அங்க டான்ஸுக்கு குறையா, மதுவுக்கு குறையா, ஒன்னு எல்லாம் அங்க நிறைவா இருக்குது. பாவ சந்தோஷத்துக்கு அவன் உடன்படல. அடுத்தது அடுத்த வசனம். அடுத்த வசனமா, இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷத்தையும் அவன் உடன்படல. அது மோசையை பார்த்தீங்களா? 3 காரியத்துக்கு உடன்படல. ஒண்ணு எதுக்கு? பதவிக்கு அவன் விரும்பல. நல்ல தமிழ்ல சொன்னா என்ன அர்த்தம்? பதவி எனக்கு, பார்வோன் குமாரத்திங்கிற பட்டம் எனக்கு வேண்டாம். 2வது, இந்த பாவம் எனக்கு வேண்டாம், நான் எனக்கு தேவையே இல்லை, உடன்படல. 3வது, அங்க என்ன இருக்கு? அரண்மனையில கோடிக்கணக்கா பொண்ணு இருக்கு. இந்த பொண்ணுக்கு அவன் உடன்படல. இதனாலதான் மோசையை ஆண்டவர் தலைவனாகவும் இரட்சகராகவும் அவனை நியமித்து சினாய் மலைக்கு அழைத்து கொண்டு போய் 10 கற்பனைகளை அவன் கையில எழுதி கொடுத்தார். அல்லேலூயா. மோசதான் முகமுகமா தேவனோட இருந்துதானா பேசினானா? மோசேயுடைய முகம் எப்படி இருந்துச்சு? பிரகாசமா இருந்துச்சு. அல்லேலூயா. எவ்வளவு உயர்வு பாத்தீங்களா? மோசையின் சரீரத்தை யார் அடக்கம் பண்ணா? அவரே அடக்கம் பண்ணுகிறார். மோசே பாருங்க, 6 லட்சம் புருஷர்களை அருமையா வழி நடத்துகிறார். உங்க ஊர் அசனத்துக்கு 5000 பேர் வருவாங்களா சோறு கூட? அதுக்குள்ள எத்தனை குழப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நாள் ஒருவேளை சோத்திலேயே அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அவன் நடந்துக்காம பாருங்க, 40 வருஷம் வனாந்தரத்துல ஒண்ணும் குறைபடாம. எவ்வளவு பெரிய ஞானம்! அதனால்தான் தேவன் அவனை உயர்த்தினார். உடன்பட அல்ல. இந்த லெந்து காலங்களில் நீங்க எதிரியாவது உடன்பட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு கத்திரிக்கோள் நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. இந்த பிரசங்கத்தையும் கேட்டு நான் இன்னும் இப்படித்தான் இருப்பேன். நான் நியாய தீர்ப்பு நாளில் நீங்க தான் கணக்கு கொடுப்பீங்க ஒழிய நான் இல்லை. இல்லையா? இன்னும் நம்ம சொல்லிட்டே போலாம். இயேசுவானவருக்கு யோதனை வந்துச்சு. அவர் உடன்பட்டாரா? பிசாசு 3 மண்ணா நீ சொல்லும். என்ன சோதனை அவனுக்கு? கல்ல எப்படி மாத்தணுமா? அவர் உடன்பட்டாரா? இல்ல. அடுத்தப்ப சொன்னா குதியோன்னா என்ன செய்யும்? குதியோன்னு சொன்னா குதிச்சாரா? உடன்படல. அடுத்தப்ப என்ன சொன்னாரு? என்ன பணியோன்னா பணிதாரா? அந்த பிசாசின் சோதனையில ஒண்ணுல கூட தேவன் இயேசுநாதர் உடன்படல. அதனாலதான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார்.
இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய முழங்காலும் அவருக்கு முன்னால் தான் முடங்கு செய்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில மற்றவர்கள் செய்கிற பாவங்களுக்கு நீ என்ன செய்யாத, இந்த 2 நாட்களோட இன்னையோட அந்த ஒட்டு உறவு துட்டு புட்டு எல்லாத்துக்கும் என்ன கல்லறை போட்டு அழிச்சிருது. அப்படின்னா நீங்க நியாயம் கேட்கப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. உடன்பட்டவங்க இருக்காங்க, அதை நான் சொல்லி முடிக்க போறேன். நீங்க பாருங்க, ரகசிய ஆலோசனை வசனம் சொல்லுது ஆதியாகமம் 49:6, என் மகனே சொல்லுது, ரகசிய ஆலோசனைக்கு என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, அவர் சொல்ற என் ஆத்துமாவே எதுக்கு நீ உடன்படாத, ரகசிய ஆலோசனைக்கு. உன்னை சில ரகசியமான ஆலோசனை நடத்துவாங்க. அப்படி ஒண்ணு யாராவது கூட்டி வச்சு உனக்கு வாங்க கூட அதை தருவேன் இதை தருவேன் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லி ரகசிய ஆலோசனை பண்ணுனா அதுக்கு நீ உடன்படாத. நீங்க 2 சாமுவேல் 13:13 படிக்கும் போது இங்க அம்னோன்னு ஒரு பையன் இருந்தான், ராஜ வம்சத்துல உள்ளவர். இந்த அம்னோனுக்கு அப்சலோமுடைய சகோதரி மேல ஒரு ஆசை வந்துச்சான், அதனால ஏக்கம் வந்துச்சான், வியாதி வந்துச்சான், ஆக படுத்துக்கிட்டான். இப்ப அவனுக்கு தாவீதுடைய தமையனுடைய மகன் ஒருத்தன் யோனதாப்னு ஒருத்தன் இருந்தானா, யோனதாப் அவன் ஒரு ஆலோசனை சொல்லி கொடுத்தானா. என்ன ஆலோசனை? நீ வியாதி பண்ற மாதிரி படுத்துக்கோ, ராஜாவுடைய பார்க்க வருவாரு, அப்போ நீ சொல்லு, தாமார் கையால எனக்கு என்ன சுட்டு சொல்லு, படியார சுட்டு சொல்லு, அப்படி எங்கேயும் சொல்லி கொடுத்துட்டான். இந்த பாவிப்பையோட என்ன செய்ய, அதே அந்த ரகசிய ஆலோசனைக்கு உடன்பட்ட அப்படின்னால அம்னோன் அடிப்பு கொள்ளப்பட்டான். பணியாரத்தை தேடி போய் கிடைக்கல, நான் ஜீவனால என்ன செய்ய கிடைக்கல. உடன்படாத உடன்படாத. அடுத்தாற்போல நீங்க வெளிப்படுத்தல் 18:4 வாசிங்க. எதுக்கு நம்ம உடன்படக்கூடாது? ரகசியத்துக்கு நீ உடன்படாத. 18:4 நினைக்கிறேன். அவருடைய பாவங்களுக்கு நீ என்ன செய்யாத, உடன்படாத. பாவத்துக்கு நீ என்ன செய்யாத, உடன்படாத. மற்றவங்க செய்யற பாவம் எதுக்கு நீ உடன்படாத. நீங்க பாருங்க, யோசபாத் நல்ல ராஜா, வேதத்தை படிச்சு பார்த்தா 2 நாளாகவும் 12 இந்த பாவி பைய ஆகாபோட சம்பந்தங்கள் தான். ஆகாப் தேவனுக்கு விரோதமா கிரியை செய்கிறது. யாருக்கு போய் சம்பந்தம் வச்சிருக்கிறான்? நீ ஒரு விசுவாசி கிட்ட தான் சம்பந்தம் எடுக்கணுமே ஒழிய அவிசுவாசி கிட்ட சம்பந்தம் எடுத்தா நீ சிக்கிக்குவான். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாலிப தம்பி தங்கச்சிமார், இந்த காரியங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கு. அல்லேலூயா. கல்லூரிக்கு போகலாம், அங்க அழகான பாவங்கள் தோன்றலாம், நெட் வழியா பேசலாம், மாட்டிக்காத, பின்வாழ்க்கை நாசமா போயிடும். இவன் அப்படிதான் போவான். கடைசியில அங்க யுத்த களத்துல நிற்கும் போது ஆண்டவர் யோசபாத்துக்கு ஒரு சின்ன இறக்கம் பாராட்டினாரு. அந்த இறக்கத்தினால அவன் தப்பிட்டான், ஆகாம் சரி. அல்லேலூயா. பாவத்துக்கு நீ உடன்படாத, நீ அந்நிய காரியங்களில் ஈடுபடாத, உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். இன்னும் பாருங்க, இவன் அகசியாவோட பொல்லாத மனுஷன். அகசியா யோசபாத் நல்ல மனுஷன். நீங்க நம்ம யோசபாத்தை பற்றி ரொம்ப படிப்போம் 20ஆம் அதிகாரத்துல. அவன் ஜோமன்னா வெட்டி விழுந்தாங்க, பராக்காவில கூடுனாங்கன்னு சொல்லி ஒரே பிரசங்கம், இந்த பிரசங்கம் தான் இருக்கும். ஆனா அடுத்த பக்கத்தை பார்க்கணும். இந்த யோசியா, இந்த இவன் யோசபாத் அகசியாவோட 2 நாளாகவும் 20:35 இருக்கு. அவன் கூட்டு போட்டா பார்த்துக்கிடுங்க என்ன நடந்துச்சு. அவங்க எல்லாம் சேர்ந்து கப்பல் கட்டினாங்களாம். கப்பலை ஆண்டவர் உடைத்து போட்டார், அவன் தொழிலை அழித்து போட்டார், அவருடைய காரியத்தை ஆண்டவர் குறித்து போட்டார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாவங்களுக்கு நீ உடன்பட்டா என்ன செய்வோ, நீ முருகவுக்கு மூச்சு பண்ண முருக குப்பால மூச்சு போட்டா தடுக்கும். நீ வேற எந்த குப்பா ஆண்டவர் முடிச்சு போட்டா வாழ்க்கையே ஒண்ணுனா போயிடும். கவனமா அடுத்து இன்னும் பாருங்க, எபேசியர் 5:11 சொல்லுகிறது, தனியற்ற
அந்தகார கிரியைகளுக்கு உடன். நமக்கே தெரியும், இந்த பாதையில போனா நம்ம விளங்க மாட்டோம், இது நமக்கு வாய்க்காது, இந்த கூட்டு சரியில்லை அப்படின்னு தெரியும். கனி உள்ள இடங்கள் வேற, கனியற்ற இடத்துல போய் அந்த அந்தகாரத்துல போய் நீ கூட்டு போட்டா அவுட் ஆயிடும். இந்த கொரோனா வரும்போது ஒரு ஆந்திராவில் 17 பேர் அந்த கிருமி போறதுக்கு சானிடைசர்னு ஒண்ணு உண்டு. இதை நீ கழுவுனா கிருமி வராது அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணிருக்கு. ஆக ஒரு 17 பேர் என்ன நினைச்சா, நம்ம வயிற்றுக்குள்ள தானே இந்த கிருமி போனோம், அதனால சானிடைசர் செய்தான் எடுத்து குடிச்சுட்டான். ஆக 17 பேரும் உண்டாயிருக்கான். பேப்பர்ல உள்ள செய்தி. கனியற்ற அந்தகார கிரியை உனக்கு தெரியும், நீ அறியாமையா இருந்தா இன்றைக்கு நீ அறிந்து கொள். இந்த யூதாச பாருங்க, தெரியும் இந்த ஏசுநாத பக்கத்திலே போயிட்டே இருந்தான். இவன் எத்தனை காசுக்காக உடன்பட்டான்? கடைசியில் என்ன நடந்தது? தலையில விழுந்து மறித்து போனான். மற்றவர்கள் செய்கிற பாவங்களுக்கு பிரதான ஆசாரியர், அது ஓப்பாடுப்பா, அது நீ வச்சு கொண்டு போயிட்டான். இப்படிதான் போவாங்க. பிரதான ஆசாரியர் தானே, பரிசேயர் தானே, பெரிய ஆளுகள் தானே, பணம் தான். அவன் காரியம் பண்ண ஓம்பாடு, நீ இருந்த என்ன போனா எனக்கு என்னன்னு போயிடுவான். ரொம்ப கவனமா இருக்கு. மற்றவர்கள் செய்கிற பாவங்களுக்கு நீங்க சேர. சரி, முடியும். உன்னை எப்படி காத்துக்கோ? ஆண்டவரை எதிர்பார்க்க நீ எப்படி இருக்கணும்? உன் வார்த்தை எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கு. உன் பார்வை சுத்தமா இருக்கு. உன் நினைவு சுத்தமா இருக்கு. உன் செயல் சுத்தமா இருக்கு. நிறைய உதாரணம் சொல்றேன். நேரம் இது 6வது கன்வென்ஷன் நேரத்தில் 1 மணி நேரம் அல்லேலூயா வந்துருங்க எல்லாரும். ஏன்னா இந்த செய்தி நீங்க கேட்க மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு தெரியும். இந்த ஆலயத்தை ஆண்டவர் எதுக்கு உருவாக்கி தந்தார்? கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கும். ஏன் மருமகிட்ட கேட்டீங்க, எதுக்குமா நீ கோயிலுக்கு போறான்னு கேட்டேன். கோயிலுக்கு போனா ஆண்டவர் கேட்டதை என்ன தருவாரு. வேற எதுக்கு போறான்? ஆமா, ஜெபம் பண்ணா நடக்கும். வேற ஒண்ணுமே தெரியல. அதுதான் அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு ஆண்டவர் எதுக்கு கூட்டிட்டு வராரு? இந்த ஆலயத்துல உத்தமமான ஒரு ஜனத்தை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த சர்ச்சு. இத பிரசங்கமாக எதுக்கு? உன்னை பரலோகத்தோட சேர்க்கணும். அதுக்கு தான் எங்களை வச்சிருக்கிறார். ஏதோ உனக்கு ஆறுதல் வார்த்தை 4 பேசி பேசி உன்னை அமுக்கி போடுறதுக்கு இல்லை. எங்க பின்ன நிறைய ஊழியக்காரங்க அப்படிதான் செய்யிட்டு இருக்காங்க. ஆசீர்வாத வார்த்தையை பேசி பேசி அவங்களுக்கு பின்னால சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இல்ல, தேவ வார்த்தை எங்க இருக்கு? அப்பந்தான் ஆத்துமா பிழைக்கும். அப்பந்தான் வாழ்க்கை சுத்தமா இருக்கும். நீ சுத்தமா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிருக்கேன். நேரம் நானே இது 2வது தெரிவிச்சு. நம்ம ஊர்ல, ஏன் இந்த ஊர்ல தான் நாங்கள் விளையாடிருக்கோம். நாங்கள் விளையாடிருக்கோம். வால் குடிங்கின்னு ஒரு விளையாட்டு இருக்கு, தெரியுமா? இந்த பள்ளிக்கூடத்துலாம் நடக்கும். பின்னால ஏதோ ஒரு கட்சி அங்கே ஒரு பலூனை கட்டிக்கிட்டு ஒரு பாட்டை போடுவோம். அதில் அப்படிதானா 1 2 3 உடனே வாழை கடைசி வரைக்கும் யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் யாரு ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதனால எல்லாரும் எதை கொடுக்க பார்ப்பாங்க? அடுத்த வாழை தான் கொடுக்க பார்ப்பாங்க. ஆனா நீ ஜெயிக்கணும்னா உன் வாழை மட்டும் நீ காத்துக்கிட்டா போதும். அல்லேலூயா. இந்த பக்கமும் வரக்கூடாது, இந்த பக்கமும் விடாது. அவ்வளவுதான். நீ ஏன் அடுத்தவரை கொடுக்கணும்னு ஆசைப்படுறா? ஒன்ன நீ காத்துக்கோ, நீ ஜெயித்துக்கோ. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில வசனத்தை கொண்டு உன்னை காத்துக்கோ, உன்னை அபிஷேகத்தை கொண்டு உன்னை காத்துக்கோ, இயேசுவின் ரத்தத்தை கொண்டு உன்னை காத்துக்கோ. ஆண்டவருடைய வருகையை நம்ம சந்திக்கணும். கண்களை பிடிச்சோம். மற்றவர்கள் செய்கிற பாவங்களுக்கு உடன்படாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைக்கு காரணம் என்ன? மற்றவர்களோடு சேர்ந்து நீ சேர்ந்து சேர்ந்து உன் குடும்பத்தை நாசமாக்கிட்டே இருக்க. தேர்தல் நேரத்துல நீங்க பார்க்கலாம், தொண்டை துள்ளிக்கிட்டு இருப்பான். துள்ளிக்கிட்டு இருக்கிற ஒரு பக்தி, அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்கல்ல, முரட்டு பக்தனா கொண்டே இருப்பான்.
ஒரு தலைவனுக்கு பின்னால முரட்டு பக்தன் இருப்பான். ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சான்னா அந்த தலைவனே அந்த முரட்டு பக்தனை காலி பண்ணி படத்தை ஒட்டி அவன் ஜெயிலுக்கு போயிருப்பான். இப்ப செத்து போனானே அவன் வீட்டு குடும்பம் தடுக்கிறது, பிள்ளைகள் படிக்க முடியாம பாவத்தில் கிடப்பாங்க. அதுதான் நம்ம நாட்டில் உள்ள எலெக்ஷன். ஏதாவது ஒரு தலைவரை காலி பண்ணு, மக்கள் அனுதாப ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி. ஏன் எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, நீ அப்படி சிக்க கூடாது. மற்றவர்கள் செய்கிற பாவங்களுக்கு நீ உடன்படாதே. யோசேப்பு உடன்படவில்லை, தானியே உடன்படவில்லை, மோசே உடன்படவில்லை, இயேசு ஆனவர் உடன்படல, உயர்த்தப்பட்டார். அதே நேரத்தில் யூதாஸ் உடன்பட்டான், ஒண்ணுதான். யோசபாத் உடன்பட்டான், அவன் தொழில் முடங்கி போச்சு. அம்னோன் உடன்பட்டான், உயிரே போச்சு. இது வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியம். இந்த 2 நாட்கள் ஏதாவது பாவத்தொடர்பு இருந்தா இன்னைக்கே கத்திரிக்கோள் வைங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள பிதாவே, கர்த்தருடைய நாட்காக பொழுது ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக பிள்ளைகள் வாழ்வர்கள், பிள்ளைகள் பரிசுத்தவான்களாய் மாறும். ஆண்டவரே, பிள்ளைகள் தேசத்தை ஆளுகை செய்யும். வருகை நாளில் உங்களை சந்திக்க ஆயுதமாக திருவிழா வார்த்தைக்கு அடியே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
குறிப்பாக அருமையான சகோதரர்
எங்கள் குடும்பத்திலே நீர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை கரம் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீரா. நன்மைக்கு ஏதுவான காரியங்களை எங்கள் பிள்ளைகள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க ஆண்டவர் அனுதினமும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியிடங்களிலே, வெளி மாவட்டங்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே வாசம் பண்ணுகிற எங்கள் சகோதர குடும்பத்தார் யாவரை நாங்கள் நினைக்கிறோம். நீ தூரத்திற்கு ஆண்டவராய் இருக்கிறீர் என்ற வசனத்தின்படியே தூரமாய் வாசம் பண்ணுகிற குடும்பத்தாரோடு கூட நீர் எப்பொழுதும் தங்கியிருந்த அவரை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக அரசு துறையிலே, தனியார் துறையிலே பணி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். பணியிலே பாதுகாப்பு நிறைவாய் காணப்படுகிறது. பணியிலே உயர்வை, மேன்மை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவீரார். விவசாயம் நிறைந்த பகுதிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜனங்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேற்றி கொடுக்கும்படியா, பூமியை விசாரிக்கும்படியா, பூமியின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியா ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். பூமியிடம் பலனை தரும் என்ற வார்த்தை இவர்களுக்கு பலமாய் வந்து நிறைவேறட்டும் இயேசு சுவாமி. வியாபாரம் செய்கின்றவர்களுக்காக, தொழில் செய்கின்றவர்களுக்காக, பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்திலும் வெளியிடங்களிலும் வியாபாரம் செய்கின்ற, பிசினஸ் செய்கின்ற, ரியல் எஸ்டேட் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக தினமும் உமக்கு நேராய் வந்து காத்திருந்து ஆலோசனைகளை பெற்றவர்களாய் ஆண்டவரே அவர்கள் செய்கின்ற வேலைப்பாடுகளிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் வேண்டிக் இருக்கிறோம். அதற்காக உம்மையே நோக்கி பார்த்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்காய் பலமாய் எழுதி பிரகாசிக்கிற அனுபவத்தோடு கூட தங்கள் காரியங்களை நடப்பிக்க ஆண்டவர் நித்தமும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டிக் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் அதற்காக ஒவ்வொருவரையும் பலமாய் ஆட்கொள்ளட்டும் இயேசு சுவாமி. குறிப்பாக அரசு துறையிலே ஆசிரியர்களாக ஆண்டவரே பணி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, பணி செய்தவர்களுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசிரியர் பணி செய்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியா, அநேகருக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த பணியிலே கர்த்தர் அப்படிப்பட்ட பணியை செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அதன் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் இருக்கிறோம். நல்ல சமாரியன் பணியை செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக, மருத்துவச்சிகளுக்காக, செவிலியர்களுக்காக, அலுவலக பணியாளர்களுக்காக மற்றும் பிற ஊழியர்களுக்காகவே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீரார். உயிர் காக்கும் பணியிலே நீர் அநேகரை எடுத்து பயன்படுத்துகிறீர். ஆண்டவரே, அர்ப்பணிப்போடு செயலாற்றுகிற அநேகரை நீர் வைத்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்களையும் அவருடைய சந்ததிகளையும் கர்த்தர் இந்த பூமியிலே உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்பட்டும்படியாய் நாங்கள் வேண்டிக் இருக்கிறோம். குறிப்பாக எங்கள் குடும்பத்திலே நீர் கொடுத்திருக்கிற குட்டி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கரம் தொட்டு ஆசீர்வதியும். வாலிப தம்பிமார்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக காணப்பட ஒவ்வொரு நாளும் வேதத்தை நன்றாய் வாசித்து அதன்படி நடக்க ஆண்டவருடைய ஒத்தாசை அனுதினமும் பெற்றுக்கொள்ள அதை நிமித்தமாய் ஒரு யோசேப்பை போல, ஒரு தானியேலை போல பரிசுத்தமுடையவர்களாய் எப்பொழுதும் காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டிக் இருக்கிறோம். அப்படியே உடைய பிள்ளைகளும் தெபோராவை போல, எஸ்தரை போல ஆண்டவரே உமக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சமூகத்திலே கெஞ்சி பிரார்த்திக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் பற்பல தேர்வுகளை எழுத ஆயத்தப்படுகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரங்கள் பிள்ளைகள் மீது அமரும்படியால் ஆண்டவரே தேர்வுகளை ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும்படியால் அதற்காக ஆண்டவரே தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே அதற்கு ஆயத்தப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டிக் இருக்கிறோம்.
ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அரசு தேர்வு எழுத இருக்கின்ற ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அதற்காக நன்றாய் ஆயத்தப்படவும் ஆண்டவரே, முதலாவது உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். உம்முடைய கிருபையை பலமாய் பற்றி கொண்டிருக்கிறோம். அவர்கள் படிக்கின்ற பாடத்திலே சிறந்த ஞானத்தோடு கூட காணப்படவும் தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்கிறார். தேவர்களே, ஒரு உயர்ந்த மதிப்பெண்களை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் செலுத்த ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். அதற்காக ஒரு மனதோடு கூட ஆண்டவரே கற்றுக்கொள்ள, ஒரு மனதோடு கூட ஆண்டவரே கற்றுக்கொண்டவர்களை திரும்பி பார்க்க ஆண்டவர் அமிதமான கிருபைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவாய் வைக்கும்படியாய் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். குறிப்பாக பற்பல ஊழியர்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். சண்டே ஸ்கூல் ஊழியம், இன்னும் தாய்மார் ஐக்கிய ஊழியம், ஆண்கள் ஐக்கியம், வாலிபர் தம்பிமார், வாலிபர் சகோதரிகள், ஆண்டவரே இந்த ஊழியர்களுக்காக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளே மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியத்தையும் கர்த்தர் பலத்த பலன்களை நீர் தரும்படியா அதற்காக ஒவ்வொருவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆட்சிக்கு பலமாய் தீவிரமாய் செயல்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் வேண்டியிருக்கிறோம். புளியங்குளம் கிராமத்திலே நடைபெறுகின்ற ஆண்டவரே சண்டே ஸ்கூல் ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். அதற்கென்று அநேகர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் அவர்களை பலப்படுத்துகிறார். விசேஷமாய் அருமையான சகோதரர் ராபின்சன் அவர்களுக்காக, சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அநேக விதங்களிலே உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீர் அந்த குடும்பத்தை நாசரேத் பட்டணத்திலே பலப்படுத்தும்படியா, உச்சிதமான நன்மைகளினாலே நிரப்பும்படியா, ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். இன்றைக்கும் அவர்கள் கொடுத்து ஆண்டவரே பற்பல பொருட்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். எழுதுவோருக்காக, ரப்பர்ஸ்க்காக, ஆண்டவரே இன்னும் நோட் புக்குக்காக, இன்னும் அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை மண்டை நடத்த வேண்டும் என்று சொல்லி உற்சாகமாய் ஜெபத்தோடு கூட செயல்படுகிறது. அந்த குடும்பத்தாரை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீரார். அருமையான சகோதரியை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீரார். பிள்ளைகளை கர்த்தர் எதிர்காலத்திலே கனப்படுத்திய ஸ்திரீகளால் இயேசுவின் நாமத்தினாலே எழுப்பப்படும்படியாக நாங்கள் வேண்டியிருக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்ற வார்த்தை இந்த குடும்பத்திற்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறும்படியாக நாங்கள் வேண்டியிருக்கிறோம். தாய்மார் ஐக்கிய சங்கத்தாரையும் கர்த்தர் பலப்படுத்தும். அவருடைய சந்ததிகளை கர்த்தர் பலமாய் ஆசீர்வதிப்பீரார். குறிப்பாக அருமையான ஆலய பணிவிடைக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம், சகோதரிக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும். பிள்ளைகளை கர்த்தர் ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படியா, அதுவரைக்கும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட பலமாய் இருக்கும்படியா, அவர்களும் கர்த்தருடைய பலத்த கருத்திற்குள்ளே அடங்கியிருக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். ஆண்டவர் வாசிக்கிற அருமையான தம்பிக்காய் ஸ்தோத்திரம், உடன் பிறந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம், பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீரார். இந்த குடும்பத்திலிருந்து எதிர்காலத்திலே கனம் பொருந்தியவர்களை எழுப்பி தருவீரார். அருமையான சபையுடைய தம்பிக்காய், சகோதரிக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக இந்த சமூகத்திலே விழுந்து மன்றாடுகிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, நீர் ஒரு பலத்தை கிரியை, ஒரு பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக இந்த கரத்திலே அர்ப்பணித்து நிற்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை காணப்படுவீரார். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்து அவர்களை மகிழப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற வரிசையில் இருக்கிற அருமையான தம்பிமார்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பலப்படுத்தும். உம்மை பாடுகிற இந்த வரிசையிலிருந்து எதிர்காலத்திலே கனப்படுத்திய மனிதர்கள், கனப்படுத்திய ஸ்திரீகள் இயேசுவின் நாமத்தினாலே எழும்பட்டும். கர்த்தர் இவர்களுக்குள்ளே விசேஷித்த ஞானத்தையும் கிருபையையும் அளவில்லாமல் வைக்கும்படியாய் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் மத்தியிலே கடந்து வந்து தேவனுடைய மனிதனுக்காய் ஸ்தோத்திரம், சகோதரிக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். உமக்காக ஆண்டவரை எவ்வளவாய் பிரயாசப்படுகிறார்கள் என்பதை நாங்கள்
ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டியிருக்கிறோம். தேவாலயத்திலும் மண்டபத்திலும் இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். இவர்களுக்காக வானம் திறந்திருக்கட்டும். இடம் கொள்ளாமல் போக மட்டுமான ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களுக்குள்ளே உண்டாகட்டும். இப்போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி பணி நிமித்தமாய் கடந்து செல்லுகின்ற பொழுது கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய தூதர்கள் இவரோடு இருக்கும்படியாக அடியேன் ஜெபிக்கிறேன். வேண்டிய மட்டும் எல்லா நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புவீராக. இந்த வெங்கடும் நாட்களிலே ஆண்டவரே கடவியாய் உம்மை கண்டுகொள்ள இவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் அடியேன் ஜெபிக்கிறேன். பிறர் செய்த பாவத்தோடு கூட ஒத்துப்போகாதபடி ஆண்டவரே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அதிகமாய் உதவி செய்வீராக. ஒரு கூட்ட ஜனத்தை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீங்கள் மத்தியிலே வெளியிடங்களில் இருந்து சில குடும்பங்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை பலப்படுத்தும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து அவர்களை மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஒவ்வொருவரையும் திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்னும் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆராதனை 812 590